இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சிம்பிளாக சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு முருங்கைக்காய் போட்ட பருப்பு ரசம் அதான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா துவரம் பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டோம். தக்காளி போட்டிருக்கோம், முருங்கைக்காய் கட் பண்ணி போட்டிருக்கோம். இதில் கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி போட்டு ஒரு 3-4 விசில் விட்டு இறக்கிட போகிறோம். அதுக்கப்புறம் தாளிக்கிற வேலை தான். 3 பொருள் தான் போடுறோம். முருங்கைக்காய், தக்காளி, பருப்பு, மஞ்சப்பொடி, உப்பு, இவ்வளோதாங்க. இது போட்டு குக்கர் விசில் விட்டு இறக்கிடலாம். மஞ்சப்பொடி போட்டாச்சுங்க. உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 4 விசில் விட்டுருங்க. மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கிறோம். புளி தண்ணி ஊற வச்சிட்டோம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். புளியை கரைச்சி வச்சுக்கிட்டோங்க. கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டோம். வாங்க அடுப்பில் பாருங்கள், சட்டி வச்சு எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுக்கிற மிளகு, சீரகம், இஞ்சி போட்டு ஒரு வதக்கிக்கலாம். இந்த தக்காளி பருப்புலாம் போட்டுக்கலாங்களா, அது பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு. இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், புளி தண்ணி ஊற்றிட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க ரசப்பொடி அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் போட்டுட்டோம். இப்போ இந்த தண்ணி எடுத்து அதில் ஊற்றிடலாங்க. ஆனால் நம்ம இதில் ஆல்ரெடி மஞ்சப்பொடி போட்டு வச்சுருக்கோம், அதனால் மஞ்சத்தூள் போடலை. ஆல்ரெடி வந்ததால் சீக்கிரம் கொதி வந்துடுங்க. ஒரு கொதி வந்ததாக ஆஃப் பண்ணிடலாங்க. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. கொதி வந்துடுச்சிங்க. நம்மளோட ரசம் ரெடி ஆகிடுச்சி. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். வாசனையும் சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி முருங்கைக்காயில் பருப்பு ரசம் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேறு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ரசம் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். செம்மத்தையாக இருக்குது. சூடாக சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. முருங்கைக்காய் போட்ட பருப்பு ரசம். முருங்கைக்காய் நம்ம அப்படியே எடுத்து குழந்தைங்க சில பேர்லாம் சாப்பிட மாட்டாங்க. இது நம்ம பருப்போடு சேர்த்து விசில் விடுறோம் இல்லைங்களா, பாருங்கள், அதில் வெறும் இந்த சக்கை தான் இருக்கும். நல்லா அதில் இறங்கிடுச்சு ரசத்தில். அந்த விதையெல்லாம் சேர்த்து எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாசனையும் அல்டிமேட்டாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கேரட்டு பீன்ஸ் பொரியல். வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.